இந்த வாதம் பித்தம் செலுத்தும். வாதம் 4 பங்கு நகை, அதில் பாதி பித்தம் இருக்கணும். பித்தத்தில் பாதி கபம் 25 இருக்கணும். அதாவது 4:2, 2:1 இந்த ரேஷியோவில் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நோய் இல்லை என்பது சித்தர்களுடைய நாடி ஜோதிடம். ஸோ நாடியுடைய முறைப்படி தான் வள்ளல் பெருமான் இந்த உடலை அமைக்கப்பட்டிருக்குது என்பதனால இந்த நாடி முறைகளை நம்ம உணவு பழக்கத்தின் அடிப்படையில் தான் சரியாக வைத்துக் கொள்ள முடியும். இப்போ கப சம்பந்தான உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா கபம் கூடி இருக்கும். எப்படின்னாக்கா 4:2 இருக்கும், இல்லை 4:4 இருக்கும். அப்போ கப நோய்கள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பித்த சம்பந்தமான உணவுகளை நம்ம எடுக்கும்போது பித்தங்கள் கூடி இருக்கும். அதாவது 4:4 இல்லை 4:3 இல்லை 4:5 கூட இருக்கலாம். ஸோ பித்தம் கூடி இருக்குதுன்னு அர்த்தம். அதை சமநிலைப்படுத்தினா நமக்கு நோய் இல்லை, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பதுதான் நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு. அந்த முறைப்படி தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த முக்கூட்டு சூர்ணத்தை